ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான். ஏன்னா ஃபெஸ்டிவலுக்கு க்ளீனிங் போயிட்டுருக்கனால பெரிய விலாகாக எடுக்க முடியல. இந்த ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து லாங்காக நான் போடுறேன். ஈவினிங் வந்ததும் லேகனுக்கு ஸ்நாக்கு முட்டை வேக வச்சு கொடுத்தேன். அப்புறம் ரொட்டீனாக செய்கிற வேலை தான். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பால் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 மணிங்கும் போது இந்த வேலையெல்லாமே முடிச்சிடுவேன். நைட் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட்டு வந்து ஹேர் ஆயில் வந்து காய்ச்சலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காய்ச்சி வச்சுட்டு போயிட்டா 24 ஹவர்ஸ் நல்லா எண்ணெயிலேயே ஊறும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் செம்பருத்தி பூ, மருதாணி இதெல்லாம் பறிக்கிறதுக்கு கார்டனுக்கு வந்தேன். நம்ம வீட்டு கார்டன்லேருந்து பொருள் பறித்து எது செஞ்சாலுமே அது வந்து ஒரு தனி சந்தோஷம்தான். ஹேர் ஆயிலுக்கு இந்த கொஞ்சம் பொருள் எல்லாமே போடணும், நான் பின்னாடி காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளாக இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு இருக்குது. சரி சேலட் மாதிரி செய்யலான்னு ரெடி பண்ணேன். தீபியும் காலேஜ்லேருந்து வந்துடுவா. அவளுக்கு ஈவினிங் ஸ்நாக் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு பச்சைப்பயிரை வந்து வேக வைக்கிறது, அப்புறம் ஆவியில் வேக வைக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே செய்யப்படுறது அப்படியே பச்சையாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம், வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம், தக்காளி எது வேணாலும் உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 மட்டும்தான் அன்றைக்கி வந்து பண்ணேன். பவுலில் வந்து தேவையான அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, மாதுளம்பழம், தோல் நீக்கின வேர்க்கடலை, கொஞ்சம் உப்பு, பெப்பர் கூடவே சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எங்கிட்ட அன்றைக்கி இல்லை. முக்கியமானது பார்த்தீங்கன்னா புளிக்காத கெட்டி தயிர். எங்கள் மாடு வந்து இப்போ செனையாக இருக்குது, அதனால் பாலே வந்து திக்காக தான் இருக்குது. தயிரும் வந்து நல்லா திக்காக வந்துருந்தது. கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸோட, மாதுளம்பழத்தோட இனிப்பு, எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு, பெப்பரோட காரம்னு இந்த சாலட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு சொல்லு. தீபி இப்போ தான் காலேஜ் சேர்த்துன மாதிரி இருந்தது. செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரே வந்து முடிய போகுது. இன்னும் 1 இயர் தான் காலேஜ். நெக்ஸ்ட் இயரில் பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த இயர்லேயே பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சைடுலேருந்து அவளுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக சொல்லுவோன்னு நினச்சா எனக்கு முன்னாடி இருந்தே அவளுக்கு அதை தெரிஞ்சிருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் அவளுக்கு சொல்லணும்னு நினச்சது ஒரு ஃப்ரீ லாங்குவேஜ் லேர்னிங் ஆப். நேம் வந்து டியோலிங்கோ. ஒரு 40+ லாங்குவேஜஸ் வந்து ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வந்து தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆங்கிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம தாய்மொழி மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிராப் பண்ணிக்குவோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட கம்யூனிகேஷன் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ்கிட்ட பேசும்போது சரி, எந்த ஒரு ஹெஸ்டேஷனும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கேமிங் இன்டர்ஃபேஸோட வருது. அதனால் லேர்ன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். ரிமைண்டர் இருக்குது. ஒரு நாளைக்கு செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து பின்டு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். நான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே டிசைட் பண்ணிவிட்டேன் நைட்டு வந்து பூரியும் சன்னா மசாலாவுன்னு. அதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா வந்து நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சுண்டல் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ண வேணாம், வேறு தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, இன்னும் கொஞ்சம் டீ பேக் வந்து போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பிடிக்காதா, அதனால் அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவு கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா வந்து புசுன்னு சூப்பராக வரும்.
ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா அப்படிங்கிறனால கண்டிப்பாக சன்னா மசாலா பவுடர் வேணும். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் மசாலா வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு 3மே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை வந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சு நல்லா இளஞ்சூடில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சமாக கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க, கடைகளிலே கிடைக்கும், அதுவும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். குழம்பும் வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 4 வெங்காயம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பவுடர், இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பேனில் 1 கியூப் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபுல்லாக பட்டரில் செஞ்சிங்கனாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அடித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் சேர்த்து அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்த பொருள் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட், இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியுமே விட்டு மூடி வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து வேக விட்டுங்க. சுண்டல் வந்து ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். விசிலும் போயிருந்தது, நல்லா வெந்திருந்தது. இதில் கொஞ்சம் வந்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து அடித்து வந்து சேர்க்க போகிறோம். அது குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் வந்து கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த எல்லா பொருளுமே பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வேக வச்சுருக்க சுண்டல், அப்புறம் வந்து சன்னா மசாலா இதை போட்டு நல்லா திக்காக விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடி. ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா பூரியுமே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூரிக்கு லைட்டாக அந்த மாதிரி மாவு தடவி ரைட் ஹேண்ட் சைடு வந்து லைட்டாக அழுத்தி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லூஸ் விட்டு இப்படி கை நான் வச்சுருக்க மாதிரி வச்சு தேய்ச்சி பாருங்கள். அப்படியே அழகாக அதுவே வந்து சுற்றி வந்து திரண்டு வரும். ஏன்னா ஒரு சைடு லூஸ் கொடுக்கும்போது அதுவே வந்து திரள ஆரம்பிச்சிடும். 2 சைடு டைட்டாக வச்சிங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து அது ஒட்டிக்குது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு வந்து மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சுண்டல் வந்து சேர்த்துக்கிட்டு அப்புறம் கடைசியாக 1 கியூப் பட்டர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கசூரி மேத்தி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா வந்து ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியை விட சோளா பூரிக்கு வந்து இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் பார்த்ததுனால அன்றைக்கி ரெடி பண்ணல. இன்னொரு நாள் சோளா பூரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு இன்ஸ்டாவில் பிக்கோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டோரி போடுறேன். நைட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டு தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு காய வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊறும் போது எசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கி ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும்தான் காய்ச்ச போகிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் இங்கே வீட்லேயே வந்து நாங்கள் ரெடி பண்ணது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறையா சேர்த்து வச்சா கொஞ்ச நாளையே சிக்கு வாசம் அடித்த மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலான்னு கம்மியாக தான் பண்ணேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்து மருதாணி, நிறைய கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், எல்லாமே எந்தளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், இதில் வந்து நான் சேர்க்காத ஒரு பொருள் அன்றைக்கி வந்து எனக்கு கிடைக்கல, ஆனால் அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
பெரிய நெல்லிக்காவோட அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்க. எண்ணெய் ஊற்றின உடனே பொருள் எல்லாம் போட்டுருங்க. எண்ணெய் காய விட்டு போட்டிங்கன்னா பொருள் எல்லாம் பொரிஞ்சிரும். அதனால் எசன்ஸ் எதுவுமே எண்ணெய்க்குள்ளே இறங்காது. அதனால் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே பொருள் எல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகியிருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் விட வேணாம். ஆஃப் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச இந்த எண்ணெய் எப்போ காய்ச்சினாலுமே இரும்பு சட்டியில் வந்து காய்ச்சுங்க. இரும்பு சட்டியில் காய்ச்சும் போது நமக்கு அயன் கண்டென்ட்டும் சேர்த்து அந்த எண்ணெயில் கிடைக்கும். ஒரு 24 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஊறிச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெந்தயம், மருதாணி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சிருக்கனால எண்ணெய் வந்து அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது. நான் ஒரு 3 டைப்பில் இது வரைக்கும் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 3மே நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் பண்ண மாதிரி வந்து பண்ணேன். லாஸ்ட் டைம் வேம்பாலம் பட்டையை வச்சு ஒரு ரெட் கலர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே என்னோடய ஹேருக்கு வந்து சூப்பர் ரிசல்ட்டு கொடுத்தது. இதுவுமே நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால் இந்த வாட்டி நம்ம பழசே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து கண்டினியூஸாக ரெகுலராக நீங்கள் தலைக்கு ஹேர் ஆயில் வைக்கிற மாதிரியே வச்சு யூஸ் பண்ணால் நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரோட பார்க்க எண்ணெய் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க. டெய்லி எப்படி தலைக்கு தேங்காய் வைப்பீங்களோ அப்படியே வந்து வச்சுக்கலாம். வச்சா வாஷ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.